ராதிகா மேடம் கூட நான் பேர். எப்படி இருந்தது சார் அந்த ஆஃபர் வரும்போது? நான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணாங்க அவங்க மேனேஜர்ஸ். ராதிகா மேமோட. ஆமாம் பேருன்னு. நான் வந்து பயந்துட்டேன். என்னங்க அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ராதிகா மேடம் பார்க்குறோம், அவங்க கூட பேருன்னா அன்பிலீவபிள். எனக்கு பயந்துட்டேன். நான் இல்லை சார் நான் பிஸியாக இருக்கேன், டேட்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு மறுபடியும் அவங்க விடலை. மறுபடியும் பண்ணும்போது ஐ அக்செப்டட் இட். என்னோட இவங்க ஒரு 12-13 இயர்ஸ் இவங்க பெரியவங்க இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப எனக்கும் இருந்தது அவங்களுக்கும் இருந்தது. அந்த 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 பேர் பார்க்குறதுக்கு நான் எங்கே அவங்க எல்ட்ரா. அப்போ அவங்க கேட்டாங்க என்ன கேட்கும்போது ஐ டோல் தி ஃபேக்ட். ஏன்னா நான் அப்போ வந்து ராதிகா மேடம் கேட்குறாங்க நான் பொய் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்காது. என்ன சிவா என்ன பேசுகிறேன் சாக்ஷின்னு வாங்க ரொம்ப அழகாக கூடும். சாக்ஷி என்ன பேசிக்கிறாங்க நம்மளோட இது பற்றி அப்படின்னு ஓப்பனாக சொன்னேன். மேடம் சில பேர் சித்தி ஆட்டம் இருக்கீங்கன்றீங்க, சில பேர் அக்கா ஆட்டம் இருக்காங்கன்றாங்க, இது மாதிரிலாம் சொல்கிறாங்க மேடம் கமெண்ட்ஸு அப்படின்னு ஒன்று. உடனே ரூம்குள்ளே போயிட்டாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஹேர் ஸ்டைல் அது இது இதெல்லாம் இது பண்ணி அப்படியே ஒரு 8-9 வயசு கம்மியாகிற மாதிரி அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதை பார்த்து நான் என்ன பண்ணும், நான் வந்து ஏஜ் ஏற்றணும்.